இந்த சோதனை குழாய் குழந்தைக்கு முழு அர்த்தம் என்னவென்றால், பொதுவாக ஒரு கரு பெண்ணுடைய உடம்பில்தான் கருமுட்டைகள் ஆண் விந்துவுடன் இணைந்து கரு உருவாகி கர்ப்பப்பையில் பதிந்து குழந்தையாக வளரும். இந்த பரிசோதனை குழாய் சோதனை முறை குழாய் குழந்தை இல்ல டெஸ்ட் டியூப் பேபினா பெண்களோட கருமுட்டைகளையும் ஆண்களோட விந்துணுவையும் பெண் ஆண் உடம்பிலிருந்து வெளியே எடுத்து ஆய்வு கூடத்தில் முட்டையையும் விந்தையும் இணைத்து கருவை உருவாக்கி அந்த கருவை பெண்ணுடைய கர்ப்பப்பையில் செலுத்தி குழந்தையை வளர்த்துவது. இதுதான் ஆய்வக கூட குழந்தை என்றும் சொல்லலாம். IVF இந்த சோதனை குழாய் குழந்தை என்பது யாருக்கெல்லாம் தேவைப்படும் என்பது அவங்களுடைய வயதை வைத்தோ திருமணமாகி எத்தனை வருடங்கள் ஆகிறது என்பதை வைத்தோ நாம் முடிவெடுக்க முடியாது. சில பெண்கள் பிறவியிலேயே கர்ப்பப்பை வளர்ச்சியில முட்டைப்பை வளர்ச்சி இல்லை என்றால் திருமணத்திற்கு முன்பே அவர்களுக்கு மருத்துவர்கள் தெரிவித்து விடுவார்கள், திருமணமானால் இவர்களுக்கு டெஸ்ட் டியூப் பேபி முறையில் தான் குழந்தை கிடைக்கும் என்று. ஸோ பொதுவாக எல்லாம் நார்மலா இருக்காங்க, கணவன் மனைவி ஒன்னா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் போய் ட்ரை பண்ணாங்க, குறைந்தது 5 வருடங்கள்னாவது அவர்கள் முயற்சி செய்த பின் தான் சோதனை குழாய் குழந்தை தேவைப்படலாம். ஸோ இந்த சோதனை குழாய் குழந்தை டெஸ்ட் டியூப் பேபி ட்ரீட்மெண்ட் ஒரு